பிரசாந்தோட அந்தகன் படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகும்னு முன்னாடி சொன்னாங்க. இப்போ இந்த படம் கொஞ்சம் ப்ரீபோன் ஆகி ஆகஸ்ட் 9 வரப்போகுது. ஏன்னா ஆகஸ்ட் 15 ஏகப்பட்ட மூவிஸ் வருது. அதனால இந்த படத்தை ஒரு வாரம் முன்னாடி கொண்டு வராங்க. டிமாண்டிகாலின் 2 செகண்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு, ரகுதாத்தா படத்துக்கான ட்ரெய்லரும் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. ஆகஸ்ட் 15 படம் ரிலீஸ் ஆகும். சுமன் குமார் டைரக்ஷன்ல கீர்த்தி சுரேஷ், MS பாஸ்கர் நடிக்கிறாங்க. ஷேன் ரோல்டன் மியூசிக் பண்றாரு. டபுள் ஸ்மார்ட் படத்துக்கான ட்ரெய்லர் ஆகஸ்ட் 4 ரிலீஸ் ஆக போகுது. பூரி ஜெகநாத் டைரக்ஷன்ல ராம்புத்னியானி, சஞ்சய் தத் நடிக்கிறாங்க. மணி சர்மா மியூசிக் பண்றாரு. ஆகஸ்ட் 15 படம் ரிலீஸ் ஆகும். ஜெயம் ரவியோட பிரதர் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு இப்போ டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதானே வெயிட் பண்ணி பார்ப்போம். தி கோட்டோட புக்கிங்ஸ் யூகேல ஸ்டார்ட் ஆகி இப்போ போய்கிட்டு இருக்கு. அங்க ஒரு முக்கியமான விஷயம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா படத்தோட ரன் டைம் 2 மணி நேரம் 30 நிமிஷம் அதுல போட்டிருக்கு. இது அப்ராக்சிமேட்டா போட்டதா இல்ல உண்மையானு தெரியல. ஆனா அங்க உள்ள புக்கிங்ஸ்ல இது போட்டிருக்கு. இது உண்மையா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இது ஒரு கரெக்டான ரன் டைம். சூர்யா 44க்கான ஷூட்டிங் ஊட்டியில போகுது நேற்றுக்கு நான் சொன்னேன். இப்போ அதை முடிச்சுட்டு ஷூட்டிங் கன்னியாகுமரியில போறதா நியூஸ் இப்போ வந்திருக்கு. இதை முடிச்சுட்டு ஷூட்டிங் எடுத்து சென்னையில போக வாய்ப்பு இருக்கு. சூர்யா அட்லி காம்போ கன்ஃபார்மா எந்த படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சூர்யா சன் பிக்சர்ஸ்ல ஒரு படம் ஒன்னு பண்ண போறாரு. ஆனா அதுக்கு டைரக்டர் என்ன முடிவாகல. அட்லின்னு சொல்றதெல்லாம் ரூமர் தான். விடுதலை 2 ஷூட்டிங் என்னாச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் போய்கிட்டு தான் இருக்கு. இன்னும் ஷூட்டிங் முடியல. நிறைய பேர் ஷூட்டிங் இன்னும் முடியாததுனால இந்த படம் அடுத்த வருஷத்துக்கு தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். தளபதி 68 அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. தளபதி 68 தான் கோட்டு. இதுக்கான அப்டேட் நாளைக்கு வரப்போகுது. ஜேசன் சஞ்சய், திரு விக்ரம் காம்போ கன்ஃபார்ம் ஆனு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரூமர்ஸ் போகுது இது கன்ஃபார்ம்னு. ஆனா எங்க பக்கம் நியூஸ் இன்னும் வரல. நான் கன்ஃபார்ம் ஆனா சொல்றேன். RRR மூவில ராம் சரணோட ரோலுக்கு சூர்யாவை தானே நடிக்க சொல்லி கேட்டாங்க. அவர் ஏன் நடிக்கலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கான ரீசன் எனக்கும் தெரியல. மேபி கால் ஷீட் இஷ்யூவா இருந்திருக்கலாம். பொன்னியின் செல்வன் 2 முத நாள் வசூல ஒருத்தர் கேட்டிருக்காரு. ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படி 62 கோடி. தங்கலான் படத்தோட முத நாள் வசூல ப்ரொடக்ஷன் பண்ண சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. 25 கோடி கிட்ட ஓப்பனிங் வரும்னு இப்போதைக்கு எதிர்பார்க்கப்படுது வேர்ல்டு வைடா. ராயன் படம் இப்ப செம்மையா போய்கிட்டு இருக்கு. இதனால தனுஷ் அடுத்து பண்ணக்கூடிய படங்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா அதிகமாகும். சுந்தர்சியோட அடுத்த படம் கலகலப்பு 3 இல்லையா? அந்த படம் எப்போன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த டவுட் எனக்கும் இருக்கு. சுந்தர்சி இப்ப வடிவேலுவை வச்சு ஒரு படம் ஒன்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தை முடிச்சுட்டு கலகலப்பு 3 ஸ்டார்ட் ஆகுமா இல்ல பேரலா பண்ணுவாரான்னு தெரியல. நான் எதுன்னு கன்ஃபார்ம் ஆனதும் சொல்றேன். ஸ்டேஞ்சர் திங்ஸோட சீசன் 5 இந்த வருஷம் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அடுத்த வருஷம் தான் வரும்னு சொல்றாங்க. டாக்ஸிக் படம் கன்ஃபார்மா அடுத்த வருஷம் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா வந்துருன்னு தான் அவங்க சொல்றாங்க. சூர்யாவோட லைனப்பா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதுக்கு ஒரு தனி வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஆனா அதுல உள்ள ஒரு சில மூவிஸ் வெளியில வந்துட்டு இப்போ லைனப்னு பார்த்தா கங்குவா 2, வாடிவாசல், இரும்புக்கை மாயாவி, ரோலக்ஸ், கைதி 2, விக்ரம் 2 அண்ட் இது போக வேற ஏதாச்சும் LC மூவிஸ்ல கேமியோ பண்ண வாய்ப்பு இருக்கு. சன் பிக்சர்ஸ் கூட ஒரு படம் ஒன்னு இருக்கு. KGF 3 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படி எந்த நியூஸ் எங்க பக்கம் வரல. இதை இப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா ஜூனியர் NTR வச்சு அவர் ஒரு படம் ஒன்னு பண்ணணும். சிவகார்த்தி மூவிஸோட ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனா ஒருத்தர் கேட்டிருக்காரு. டான் படம் 13.5 கோடி கிட்ட வருது. பிசாசு 2 எப்போ வரும்? ட்ரெயின் படம் எப்போ வரும்னு கேட்டிருக்காரு. ட்ரெயினுக்கான ஃபைனல் ஷூட்டிங் இப்ப போகுது. படம் எப்படியும் அடுத்த வருஷம் தான் வரும். பிசாசு 2 எப்போ போல அது எப்போ வரும்னு தெரியல. ராயன் பட்ஜெட் ரீசெண்டா தான் நான் சொன்னேன். இப்ப திரும்ப கேக்குறீங்க. பட்ஜெட் 90 கோடி. சன் பிக்சர்ஸ் ஹிந்தி படம் பண்ணுவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு அவங்களுக்கு அந்த ஐடியா இல்ல. ராயன் படத்தோட கிளைமேக்ஸ்ல தனுஷ் அண்ட் SJ சூர்யாவுக்கான ஃபைட் செம்மையா இருக்குமா? அண்ட் கங்குவா சேட்டலைட் யாருக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சன் டிவிக்கு போக தான் வாய்ப்பு அதிகம் அப்படிதான் சொல்றாங்க. ராயன் பத்தி நிறைய கொஸ்டின் இப்ப கேட்காதீங்க. ஏன்னா படம் இப்பதான் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா கிளைமேக்ஸ் ஃபைட் நல்லா தான் இருக்கும். தமிழ் லோ பட்ஜெட் மூவிஸ் ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு இந்த கமெண்ட் சரியா புரியல. ஏகப்பட்ட மூவிஸ் லோ பட்ஜெட்ல இருக்கு. கொஞ்சம் டீடைல்டா கேளுங்க. விடாமுயற்சி படத்துல பாட்டு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா சாங்ஸ் இருக்கு. எலைட் வெப் சீரிஸ் எப்படி இருக்கும் பார்க்கலாமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த சீரிஸ் ரொம்ப ஸ்லோவா போகும். நான் பாதி தான் பார்த்தேன். என்னால முழுசா பார்க்கவே முடியல. அவ்வளவு ஸ்லோ. நீங்க எவ்வளவு ஸ்லோவான சீரிஸை பார்ப்பேன்னு சொன்னாலும் நீங்க பார்க்கலாம். ஆனா எனக்கு இது செட் ஆகல. சென்னை ஸ்டோரியில யாரு ஹீரோயின் அண்ட் ஜெயிலர் 2ல தமன்னா மோகன்லால் இருப்பாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது டவுட் தான். மோகன்லால் இருக்கான வாய்ப்பு இருக்கு. தமன்னா டவுட்டா இருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதான்னு பார்ப்போம். சென்னை ஸ்டோரியில ஸ்ருதிஹாசன் தான் கமிட் ஆனது. ஆனா இப்ப அவங்க வெளியில போயிட்டாங்க. சமந்தா தான் ஹீரோயின் சொல்றாங்க. KGF 2 வந்து RRR கலெக்ஷனா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். படத்தோட ஷூட்டிங் நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது எப்படி சரிப்பட்டு வரும்? மூவிஸோட ஷூட்டிங் எப்படி முடிப்பாங்க? இதை பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி நான் பெருசா நோட் பண்ணல. ஏன்னா இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆனா பெருசா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்ப லைட்டா சொல்லணும்னா ஷூட்டிங் நடத்தக்கூடாதுன்னு சொல்லல. ஆகஸ்ட் 15க்கு மேல ஆரம்பிக்க கூடாது எந்த ஒரு புது படத்தையும். ஆனா முன்னாடி ஸ்டார்ட் பண்ண படத்துக்கான ஷூட்டிங் போலாம். ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ண படமா இருந்தா அக்டோபர் 31க்குள்ள இந்த ஷூட்டிங்க முடிக்கணும். நவம்பர் 1ல இருந்து எந்த படத்துக்கான ஷூட்டிங் நடக்காதுன்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ண படம் கூட. ஆனா இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு தெரியல. அண்ட் தனுஷுக்கெல்லாம் ரெட் கார்டு போட்டிருக்காங்க.
சொல்றாங்க. முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சுல, சிம்பு விஷால் தனுஷுக்குலாம் ரெட் கார்டு போட போறதா சொன்னாங்கல்ல, அதான் இது. இதுல சிம்பு பேர் இல்ல, விஷால் வந்து தனுஷ்க்கு மட்டும் சொல்றாங்க. இதுல தனுஷுக்கு தான் மெயினா சொல்லப்படுது. அவர் என்ன பண்ணாருன்னா, முரளி ராமசாமி ப்ரொடியூசர் கிட்ட படம் பண்ணி தரதா சொல்லி அந்த படத்தை இன்னும் முடிக்கல, அதனால தனுஷ்க்கு சொல்றாங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் சொன்னது தயாரிப்பாளர் சங்கம், ஆனா இதுக்கு நடிகர் சங்கம் எதிர்ப்பு சொல்லிருக்காங்க. ஃபைனலா என்ன ஆகுதுன்னு பாப்போம், எப்படிதான் இது முடியுதுன்னு. டெட்பூல் அண்ட் ஒல்வரினோட வசூல ஒருத்தர் கேட்டிருக்காரு. 4000 கோடி கிட்ட வந்திருக்கு. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.